பார்க்கலாம். ஓகே, உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி. நல்லா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல லக்ஷ்மினா யாரு? பெண் என்பவளை குறிப்பவள் தான் லக்ஷ்மி. அப்போ பெண் என்பவள் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வேண்டும். அந்த பெண் என்பவளான அந்த சக்தியான அந்த லக்ஷ்மி என்பவள் வாசம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எந்த தன்மையில் இருந்தால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி உங்களை விட்டு போகவே மாட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எது வந்தாலும் எனக்கு மட்டும்தான், எது வந்தாலும் எனக்கு மட்டும்தான் சொல்லி புடுங்கி வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும்தான் நான் வாழுவேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ற தன்மையில் தன் தேவைக்காகவும் சுயநலத்திற்காகவும் வாழக்கூடிய அந்த குடும்பம் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை பெறாது. இதில் குறிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் இருக்கணும், மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வந்து பிரவேசம் பண்ணணும், உங்களை வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னா பெண்கள் தான் குறிப்பாக அதை கவனிக்கணும். ஆண்களை விட பெண்கள் மெயினாக கவனிக்கணும். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அல்லது தாய் அல்லது மனைவி என்பவள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் குறிப்பாக அதை நோட் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கொடுக்கும் தன்மையில் இருக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மகாலட்சுமி என்பவள் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாள். சும்மா வந்து ஏதோ ஒரு படியாரக்கல்ல எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ எலுமிச்சம்பழம் கட்டி மிளகாயை கட்டினா மட்டும் லக்ஷ்மி உங்கள் வீட்டில் இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்கள் குலதெய்வம் மட்டும் வேணா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமே தவிர மகாலட்சுமி உங்கள் வீட்டில் ரெகுலராக குடியிருக்கணும், உங்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னா மகாலட்சுமியோட குணமாக நீங்கள் உங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். மகாலட்சுமியோட குணம்லாம் என்னென்ன அப்போ சொல்லுங்க. அதாவது ஒரு பேசிக்கான கான்செப்ட் என்ன மாதிரியே ஒருத்தன் பேசுறான், என்ன மாதிரியான குணத்திலேயே ஒருத்தன் இருக்கிறான்னா அவனை எனக்கு வாட்ச் பண்ணணும்னு தோணும், அவங்க கூட டிராவல் பண்ணணும்னு தோணும். நோட் பண்ணியிருக்கீங்களா நீங்க? அதுபோலதான் இறைவனும். இறைவன் என்ன? கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். கடவுள் என்ன தன்மையில் இருக்கிறாரோ அதை உணர்ந்து நாம் அம்மயமாகவே ஆகிவிடுவதற்கு பேர் தான் கடவுள் தன்மை அறிந்து அம்மயமாதல். அந்த வகையில மகாலட்சுமியோட தன்மை என்ன? கொடுக்கும் தன்மை, வாரி வழங்கும் தன்மை. பணத்தை மட்டும் நான் சொல்லல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நீங்க வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இன்னும் ஜென்மம் ஆனாலும் எனக்கு பத்தாதுங்க, எனக்கு அவ்வளவு தேவை இருக்குன்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்களுடைய தேவைகளுக்கு உண்டான அளவான பொருளையும் பணத்தையும் எடுத்து வைத்து விட்டு அவசியப்படும் நபர்களுக்கு, உங்களை தேடி வரும் நபர்களுக்கோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடி போகும் இடத்தில் யாராவது தேவைப்படக்கூடிய நபர்களுக்கோ பெண் என்பவர்கள் கொடுக்கும் தன்மையில் உதவி செய்ய வேண்டும். இதை கடந்த நிலையில் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடி புகணும், மகாலட்சுமி உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னா பெண்களுக்கு இருக்கவே கூடாத குணமான அடுத்தவர்களை பற்றி புறங்கூறும் ஒரு குவாலிட்டி கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க அடுத்தவனை பத்தி ஏதாவது தப்பா பேசுறீங்கன்னாவே நிச்சயமாக மகாலட்சுமி என்பவள் உங்கள் வீட்டில் குடிபுக மாட்டாள். என்ன காரணம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி அடுத்தவனை பத்தி தப்பா பேசிட்டீங்க, இதுல மகாலட்சுமி வேற உங்க வீட்டுக்கு வந்துருச்சு, உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி கொடுக்குது அப்படின்னா நீங்க தப்பா தான் மிஸ்யூஸ் பண்ணுவீங்க. அதனுடைய பழி என்பது யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் போய் சேரும். இது தேவையில்லாத ஒரு வேலை என்று லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் கிடைக்காது. இது மட்டும் இல்லாம ஒரு பெண் என்பவள் தனது வீட்டில் வாழும் போதே மகாலட்சுமி என்பவர் அவங்களுடைய கணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிவிடைகள் செய்து அவர்கள் தவறே பண்ணாலும் ஒரு சில காலகட்டத்தில் அதை அனுசரித்து அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் பக்குவமும் அந்த பெண்ணுக்கு உண்டு, அந்த மகாலட்சுமிக்கு உண்டு. அப்போ ஒரு மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடிபோகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் சில பல சங்கடங்கள் வந்தாலும், வீட்டில் சில பல சச்சரவுகள் வந்தாலும், வீட்டில் சில பல சண்டைகள் வந்தாலும் அதை உணர்ந்து அதை தெரிந்து பொறுமையோடு பக்குவத்தோடு கையாள வேண்டும். எவ்வளோ தவறுகள் சில கணவன் பண்ணாலும் கூட பெண் என்பவளுக்கு அப்பேற்பட்ட ஆற்றல் என்பது உண்டு. ஏன்னா சக்தி என்பதே வந்து பார்த்தீங்கன்னா இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி, இந்த 3 சக்தியில தான் உலகமே இயங்குது. இது 3மே பெண்ணை தான் குறிப்பிடுது. அப்ப பெண் இல்லாம எதுவுமே நடக்காது, பெண் இல்லாம ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் கிடையாது. அப்ப அந்த பெண் என்பவள் தன்மையில மகாலட்சுமி உங்க வீட்டில் இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஆண்களை மதித்து நடக்க வேண்டும். ஏன்னா மகாலட்சுமியோட குணமே தனக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தாலும், தனக்கு எவ்வளவு பவர் இருந்தாலும், தனக்கு எவ்வளோ பெரிய சிறந்த விஷயங்கள் தன்னிடம் இருந்தாலும், எவ்வளோ டேலண்ட் இருந்தாலும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு என் கணவன் தான் முக்கியம், என் வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்க தான் எனக்கு முக்கியன்ற தன்மையில அவர்கள் நடப்பார்கள், அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுப்பார்கள். ஸோ மெயினாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் குடிபுக வேண்டும், வசமாக வேண்டும் என்றால் ஆண்களை மதித்து நடக்க வேண்டும், ஆண்களை மிதித்து நடக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்படுற இடத்துல மிதிக்கலாம், மிதிக்கிறதே பொழப்பா போகக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த தன்மையில் இருக்கும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டில் பிரவேசம் செய்வாள். நன்றி, வணக்கம்.